அவர் துரோணரை அம்பு மழையால் மூடினார். போரின் வெப்பத்தில் அவரை கண்ணுக்கு தெரியாதவராக ஆக்கினார். ஆனால் சத்திரியர்களை அரைக்கும் துரோணர் குறைத்து மதிப்பிடப்படக்கூடாது. கடுமையான கூக்குரலுடன் அவர் தனது சொந்த ஆயுத களஞ்சியத்தை கட்டவிழ்த்து விட்டார். ஒவ்வொரு தண்டும் அதன் இலக்கை தாக்கும்போது வேகமாகவும் உண்மையாகவும் பறக்கதென்ற வகையில் பாண்டவர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளின் படைகள் கௌரவர்களின் படைகளுக்கு எதிராக எதிர்கொண்டதால் பெரும் போர் மூண்டது. மன்னர் யுதிஷ்டிரர் தனது ரதத்திலிருந்து பார்த்து தனது சகோதரர்களும் நண்பர்களும் தன்னை சுற்றி வருவதைக் கண்டு மேலும் மேலும் கவலை அடைந்தார். அவர் போர்க்களத்தை ஆராய்ந்தார். ஆனால் பால்வனா என்று அழைக்கப்படும் வலிமையான போர்வீரரான அர்ஜுனனின் அறிகுறி அல்லது விருஷ்ணி குலத்தின் அச்சமற்ற வீரரான சத்யகியின் அறிகுறி எதுவும் இல்லை. இந்த 2 மாபெரும் வீரர்களும் போரில் காணவில்லை என்பதை உணர்ந்த யுதிஷ்டிரனின் கவலை விரக்தியாக மாறியது. அவர் அர்ஜுனனின் அடிச்சோடுகளை பின்பற்ற சத்யகியை அனுப்பியிருந்தார். ஆனால் இப்போது அவர் தனது பாதுகாப்பிற்காகவும் அஞ்சினார். அவர்களில் இருவருக்கும் ஏதாவது நேர்ந்தால் அவரது நண்பர்களை பாதுகாக்க போதுமான அளவு செய்யாததற்காக உலகம் அவரை குற்றம் சாட்டும் என்பதை மன்னர் அறிந்திருந்தால் தனது சக்தி வாய்ந்த மற்றும் விசுவாசமான சகோதரரான பீமனை சத்யகி மற்றும் அர்ஜுனனை தேட அனுப்ப யுதிஷ்டிரன் முடிவு செய்தார். தன்னை பீமனின் இருப்பிடத்திற்கு அழைத்து செல்லுமாறு அவர் தனது தேரோட்டியை அழைத்தார். அவர்கள் வந்தவுடன் ராஜாவின் துக்கம் தெளிவாக தெரிந்த வசுதேவரின் சங்கிஷல் பஞ்சஜானாவின் சத்தம் கோபத்தில் வீசப்பட்டதால் தனக்கு ஒரு குழப்பமான சகுனம் கிடைத்ததாக யுதிஷ்டிரர் பீமுக்கு விளக்கினார். அர்ஜுனன் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஜனாதலனாகிய கிருஷ்ணன் சண்டையிட்டு கொண்டிருக்க வேண்டும் என்றும் ராஜா பீமனிடம் கூறினார். அர்ஜுனன் தனது சொந்த பலத்தையும் வலிமையையும் நம்பி சிந்துவின் ஆட்சியாளரை தேடி சென்றதாகவும் ஆனால் இன்னும் திரும்பி வரவில்லை என்றும் கூறினார். அர்ஜுனனின் துணிச்சல் மற்றும் வலிமை மற்றும் அவரை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் பார்க்க விரும்பியதை விவைத்தபடி யுதிஷ்டிரரின் துக்கம் அதிகமாக இருந்தது. பீமசேனா தனது சகோதரரின் வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்டு அவரது துக்கத்தின் ஆழத்தை கண்டார். அவர் சத்யகி மற்றும் அர்ஜுனனை கண்டுபிடித்து அவர்களின் பாதுகாப்பை பற்றிய செய்தியை மீண்டும் கொண்டு வருவேன் என்று யுதிஷ்டிரருக்கு உறுதியளித்தார். பீமனை அவசரப்படுத்துமாறும் 2 வீரர்களில் யாராவது காயமடைந்தார்களா அல்லது மோசமாக இருந்தார்களா என்று சொல்லுமாறும் ராஜாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பீமசேனா புறப்பட தயாரான போது சச்சிரியும் அர்ஜுனனும் பாதுகாப்பாக இருப்பதை கண்டால் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று யுதிஷ்டிரர் அவரிடம் ஒரு செய்தியை கொடுத்தார். அவர் செய்தியை கொடுத்தபோது அது போர்க்களத்தின் குறுக்கே நீண்ட தூரம் செல்லும் வகையில் சிங்கத்தைப் போல கதிக்குமாறு அவர் தனது சகோதரரிடம் கூறினார். கனத்த இதயத்துடன் பீமன் தனது ரதத்தில் ஏறி தனது சகோதரர்களின் பாதுகாப்பை பற்றிய செய்தியை மீண்டும் கொண்டு வருவதில் உறுதியாக இருந்தார். மகா யுத்தத்தின் மத்தியில் அர்ஜுனனின் சகோதரனும் வலிமை மிக்க போர் வீரனுமான பீமன் எதிரியை எதிர்கொள்ள தயாராக இருந்தான். அவர்களின் மன்னன் யுதிஷ்டிரர் தனது இளைய சகோதரர் மற்றும் சிருஷ்வி குலத்தை சேர்ந்த திறமையான போர்வீரரான சத்யகியுடன் படைகளுடன் சேருமாறு அவருக்கு கட்டளையிட்டான். கடமை மற்றும் விசுவாச உணர்வுடன் பீமன் தனது ரதத்தில் ஏறி தனது இதயம் உறுதியுடன் புறப்பட்டார். அவர் புறப்பட தயாரான போது பாண்டவர்களின் நம்பகமான நண்பரும் கூட்டாளியுமான திருஷ்டத்யும்னா எதிரி தாக்குதல்களிலிருந்து யுதிஷ்டிரரை பாதுகாக்க பின்னால் விடப்பட்டார். பீம்சேனா அவரை நோக்கி, வலிமையான ஆயுததாரிகளே, வலிமையான கார்போர் வீரரான துரோணர் எப்படி எல்லா வகையிலும் மன்னர் யுதிஷ்டிரரை தனது அதிகாரத்தில் கைப்பற்ற எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறினார். அவர் ஒரு பாதுகாவலர் என்ற தனது கடமையை கைவிட மாட்டேன் என்று திருஷ்டத்யும்னாவுக்கு உறுதியளித்தார். ஆனால் அவரது சகோதரரின் கட்டளையை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கனத்த இதயத்துடனும் உண்பவ உணர்வுடனும் பீமன் தனது குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் விடைபெற்றார். மன்னர் யுதிஷ்டிரரே அவரை ஆசீர்வதிக்க முன்வந்தார். அவரை இறுக்கமாக தழுவி அவருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை அறிவித்தார். பிராமணர்கள் பீம்சேனாவுக்கு மன்னிப்பு விழாக்களை நடத்தி அவருக்கு தங்கள் நல்வாழ்த்துக்களை வழங்கினர். அவர் தனது ரதத்தில் ஏறிய போது தன்னை சுற்றியுள்ள வெற்றியின் தீர்க்க தரிசனங்களால் பீமன் புத்துணர்ச்சியுடன் உணர்ந்தார். அவரது கவசங்கள் மின்னல் சூழ்ந்த வேகத்தைப் போல பிரகாசித்தன. அவரது உடல் மஞ்சள் மற்றும் சிவப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டது.
அவர் தனது வில்லை பிடித்து கொண்டார். முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். அர்ஜுனனின் சங்கீரமான பன்சேஜ் அல்லாவின் சத்தம் போர்க்களத்தில் எதிரொலித்தது. அவரது இருப்பை சமிக்கை செய்தது. தனது சகோதரர் தங்கள் எதிரிகளுக்கு எதிராக கடுமையாக போராடுகிறார் என்பதை பீம்சேனா அறிந்திருந்தார். அவருடன் சேர்வதற்கான உறுதி எழுச்சியை அவர் உணர்ந்தார். ஒரு பெரிய கடனையுடன் அவர் தனது சொந்த சங்கீதத்தை ஊதி தனது படைகளை வரவழைத்த துரோணரின் படைகள் போதகரின் தலைமையில் நிழல்களிலிருந்து பீமலை எதிர்கொள்ள தயாராகின. இரு படைகளும் மற்றும் அம்புரலின் வெளியில் மோதிக்கொண்டன. பீம்சேனா அவர்களின் முன்னணியில் இருந்தார். அவர் ஒரு சிங்கத்தைப் போல முன்னேறினார். அவரது கண்கள் கோபத்தால் எரிந்தன. அவர் முன் நின்ற யானை பிரிவை குறிவைத்தார். காட்டு கடவுளின் மகன் தனது தண்டருடன் கிட்டத்தட்ட சிறிது நேரத்திலேயே தத்தளித்து கொண்டு யானைகளை எல்லா திசைகளிலும் சிதறடித்தார். காட்டில் பீதி அடைந்த விலங்குகளைப் போல அவை பயங்கரமாக அழுதன. பின்னர் பீமன் துரோணரில் பிரிவை அணுகினார். அவரது போர்க்களத்தின் குறுக்கே இடி முழக்கம் அடித்தது. உயர்ந்திருக்கும் கடலை எதிர்க்கும் கண்டம் போன்ற உயரத்தில் துரோணர் நின்றார். புன்னகையுடன் தனது நெற்றியில் பீம்சேனனை ஒரு தண்டால் அடித்தார். ஆனால் பாண்டுவின் மதன்மேல் நோக்கிய கதிர்களைக் கொண்ட சூரியனைப் போல பிரகாசமாக இருந்தார். துரோணரின் கோபத்தால் கோபமடைந்தார். பாண்டுவின் மகனான பீமன் குருக்களின் அரசனான துரியோதனின் படைக்கு எதிரான தாக்குதலை வழிநடத்திய போது சூரியன் போர்க்களத்தில் வீழ்ந்தது. நாணமும் திறமையும் கொண்ட போர்வீரரான சன்செயன் தனது போக்கை சரிபார்க்க முயன்ற போதகர் துரோணர் வீசிய அம்புகளை பீமன் சிரமமின்றி தவிர்க்கும்போது ஆர்வமுள்ள கண்களால் பார்த்து கொண்டிருந்தான். தடையின்றி பீமன் தனது கடுமையான கதனையை சிங்கத்தைப் போல காற்றில் எதிரொலிக்க செய்தார். அவர் முன்னேறி செல்லும்போது பல மன்னர்களும் பெரிய வில்லாளிகளும் அவை சூழ்ந்தனர். ஆனால் பீமன் பிடிவாதமாக இருந்தார். பிடிவாதமாக தனது வலிமையான கதையை பிடித்து கொண்டு நம்ப முடியாத பலத்துடன் அதை எதிரிகளின் எல்லைகளில் வீசினார். அதன் தாக்கத்தின் சத்தம் பூமியை உலுக்கியது. துரியோதனின் வீரர்களின் அணிகளில் அதிர்ச்சி தலைகளை அனுப்பியது. அவர்கள் பயங்கரமாக ஓடினர். அவர்களின் அழுகை போர்க்களத்தில் எதிரொலித்தது. இருப்பினும் துரோணர் அவ்வளவு எளிதில் தோற்கடிக்கப்படவில்லை. அவர் தனது அம்பு மலையால் பீமனை சோதித்தார். ஆனால் பாண்டுவின் மகன் இடைவிடாமல் இருந்தார். ஒரு பெரிய பாய்ச்சலுடன் அவர் தனது தவத்திலிருந்து குதித்து சியானத்தில் இருப்பதைப் போல கண்களை மூடிக்கொண்டு துரோணரை நோக்கி விரைந்தார். போதகரின் அம்புகள் அவர் மீது பெய்தன. ஆனால் பீமன் புயலின் இடையை சுமக்கும் காளையைப் போல அவற்றை எளிதில் சுமந்தார் போல் தீவிரமடைந்த போது பீமன் துரோணரின் ததத்தை அதன் தண்டில் பிடித்து தரையில் எறிந்தார். குரு விரைவாக மற்றொரு வெவத்தை ஏறி வரிசையின் வாயை நோக்கி ஓடினார். அவரது ஓட்டுநர் தனது குதிரைகளை முழு வேகத்தில் வலியுறுத்தினார். பீம்சேனா செய்த இந்த சாதனை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. தனது சகோதரனின் ரதத்தை கையில் வைத்து கொண்டு பீமன் மீண்டும் ஒருமுறை முன்னேறி சென்று மரங்களின் வரிசைகளில் மோதிக்கொண்டிருந்த சூறாவளியைப் போல சத்திரியர்களை அடித்து நொறுக்கினார். அவர் போகிற மட்டும் காம்போக பிரிவுகளை கடந்து போரில் ஈடுபட்ட சக்தி வாய்ந்த போர்வீரரான சத்சகி மீது வரும் வரை அழிவை விட்டுச் சென்றார். பீம்சேனா அருகில் வந்தபோது அவரது உள்ளங்கைகளின் சத்தம் துரியோதனின் வீரர்களின் முதுகெலும்பை நடுங்க செய்தது. அவர்கள் புலியால் தாக்கப்பட்ட மானைப் போல பயந்து ஓடினர். குந்தியின் மகன் சிந்துவின் ஆட்சியாளருக்கு எதிராக வீரத்துடன் போராடிய அர்ஜுனனை அடைவதில் உறுதியாக இருந்தார் பீமன். போர்க்காமத்தால் கர்தித்தபோது அவரது குரல் போர்க்களத்தில் எதிரொலித்தது. சண்டையின் மத்தியில் அர்ஜுனனும் வாசுதேவனும் அதை கேட்டனர். இரு வீரர்களும் அந்த சொந்த சக்தி வாய்ந்த கதலையுடன் பதிலளித்தனர். இரண்டு உக்கிரமான காளைகளைப் போல போருக்குச் சென்றனர். தர்மத்தின் மகன் யுதிஷ்டன் தனது சகோதரர்களின் கட்டளைகளைக் கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவரது இதயம் நன்றியுடன் பெருகியது. போர் முடிவடைவதை பார்த்ததும் யுதிஷ்டிரர் தனது குடும்பத்தின் தலைவிதியைப் பற்றி சிந்தித்தார். நிவதரவாசர்களை தோற்கடித்து கொன்ற அர்ஜுனனை பற்றி நினைத்தார். காவிய போரின் மத்தியில் பீம்சேனாவின் இடைவிடாத கோபத்தை பார்த்த திருதராஷ்டிரரின் கவலை அதிகரித்தது. இந்த கொந்தளிப்பான பீமனை யாரால்
தாங்க முடியும் என்று அவர் சஞ்சயனிடம் கெஞ்சினார். சாக்ராவா கூட அவருக்கு முன் நிற்க முடியவில்லை. அவர் தனது கதையுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தார் மற்றும் மரண அபராதத்தை ஒத்திருந்தார். மன்னரின் பாத்தைகள் அவரது மதங்களின் வீழ்ந்த வீரர்களின் கதைகளை விவரிக்கும்போது பயத்தில் மூழ்கிய கலனுடன் பீமன் சந்தித்த கதையை சந்தேகிக்கும் விதத்தில் சஞ்சயன் தலையாட்டினான். பீம்சேனா இடி முழக்கம் போல் போர்க்களத்தில் எதிரொலித்துக் கொண்டிருந்த போது வலிமையான கணன் தனது வில்லை மிகுந்த பலத்துடன் நீட்டி முன்னேறி சென்றான். இரு வீரர்களும் மோதிக்கொண்டனர். அம்புக்கு அம்பை பரிமாறிக்கொண்ட போது அவர்களின் வில்லுகள் பாடின. அவர்களின் கால்களுக்கு அடியில் பூமி நடுங்கியது. அவர்களின் ஓரின் கொடூரத்தால் வானம் கூட இருந்தது போல் தோன்றியது. ஒருவருக்கொருவர் கேடயங்களை தாக்கும் அவர்களின் உள்ளங்கைகளின் சத்தம் போராளிகளின் கைகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அவர்கள் நடுங்கினர். வலிமையான சத்திரியர்கள் பீமனின் கதனையின் சத்தத்தால் உலகம் முழுவதும் நிரம்பியிருப்பதாக கருதினர். அந்த போரில் அனைத்து வீரர்களின் வில்லுகளும் தரையில் விழுந்தன. குதிரைகளும் யானைகளும் கூட தங்கள் சிறுலி மற்றும் கழிவுகளை வெளியேற்றி விரக்தி அடைந்தன. பீமனுக்கும் கணனுக்கும் இடையிலான மோதல் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது கணன் பீமனை 20 அம்புகளால் தாக்கி தனது தேரோட்டியை 5 அம்புகளால் துளைத்தார். ஆனால் வலிமையான பீம்சேனா வெறுமனே புன்னகைத்தார். கணனை விரைவாக 4 மற்றும் 60 அம்புகளை வேகப்படுத்தினார். அவர் கைப்பிடியில் கணனின் வில்லை வெட்டி பின்னர் அவரை 10 நேரான அம்புகளால் துளைத்தார். சூத்தாவின் மகன் மற்றொரு வில்லை எடுத்தார். ஆனால் பீமன் அவரை 3 நேரான தண்டுகளால் அடித்தார். இதனால் அவரது காயங்களிலிருந்து இரத்தம் திரவ சிவப்பு சாக்கின் நீரோட்டங்களைப் போல பாய்கிறது. ரன்னன் அந்த வலிமையான தண்டுகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான அம்புகளை வீசத் தொடங்கினார். ஆனால் பீம்சேனா தைரியமின்றி கர்ணனின் வில்சரத்தை வெட்டி தனது தேரோட்டியை யமனின் வசிப்பிடத்திற்கு அனுப்பிய போது புன்னகைத்தார். இறுதி அடியின் மூலம் அவர் கர்ணனின் 4 குதிரைகளையும் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து பறித்தால் போர் தணிந்தபோது கர்ணன் தனது குதிரையிலிருந்து புதித்து விருஷாசனனின் தெரு ஏறினார். கர்ணனை போரில் தோற்கடித்த பீமன் இடி முழக்கம் போல் போர்க்களத்தில் எதிரொலித்த ஒரு இடி முழக்கத்தை வெளிப்படுத்தினார். ஒளி மிகவும் காது கேளாமல் இருந்தது. அதை கேட்டு யுதிஷ்டனின் இதயம் கூட விருமிதமடைந்தது. பாண்டிய இராணுவத்தின் போராளிகள் தங்கள் சங்கிலிகளை எல்லா பக்கங்களிலிருந்தும் ஊதி பீமனின் கடனையால் ஏற்பட்ட சத்தத்துடன் மற்ற அனைத்து ஒலிகளையும் மூழ்கடித்தனர். அர்ஜுனன் காந்திவனை லிட்டி கிருஷ்ணர் பஞ்சயான்யாவை ஊதினார். ஆனால் இன்னும் பீமனின் இடி சத்தத்தின் சத்தம் அவர்கள் அனைவருக்கும் மேலே கெட்டது. கர்ணன் மற்றும் பீமன் என்ற 2 போர் வீரர்களும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். துரியோதனின் தேர் துரோணனை நோக்கி இடி முழக்கம் வீசும்போது சூரியன் போர்க்களத்து கீழே விழுந்தது. அவரது ஒற்றை குதிரை வண்டி கிட்டத்தட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேகத்தில் நகர்ந்தது. அகிலன் பீம்சேனா மற்றும் சச்சேதி ஆகியோர் சமீபத்தில் தங்கள் இராணுவம் சந்தித்த தோல்விகளை நிலைக்கும் போது இளவரசரின் கண்கள் கோபத்துடனும் வேட்கையுடனும் மின்னில் அவர் துரோணருக்கு முன் வந்தபோது துரியோதனின் வார்த்தைகள் ஒரு நீரோட்டம் போல பாய்ந்தன. அவரது குரல் கோபத்தால் நடுங்கியது. ஓர் எதிரிகளை நசுக்குபவரே, நீங்கள் அந்த மூவரால் எப்படி தோற்கடிக்கப்பட்டிருப்பீர்கள்? மரியாதை செலுத்துபவரே, உங்கள் தோல்வி இந்த உலகில் ஒரு அதிசயம், கடலின் வறட்சி என்று அவர்கள் எதிரிகளின் கேலி செய்யும் கிசுகிசுக்களைப் பற்றி அவர் பேசினார். அவர்கள் ஆயுதங்களின் பெரிய எஜமானரான துரோணர் கூட தோற்கடிக்கப்பட்டதாக கூறின. துரோணர் தனது மகனின் கோபத்தை அமைதியாக கேட்டார். அவரது கண்கள் ஆழ்ந்த சோகத்தை பிரதிபலித்தன. கேளுங்கள் ராஜாவே என்று அவர் தொடங்கினார். அவரது குரல் அளவிடப்பட்டு வேண்டுமென்றே நான் எங்கள் நேர்மையை பற்றி அதிகம் சிந்தித்தேன். பாண்டவர்களில் 3 பெரிய போர் வீரர்கள் மட்டுமே இதுவரை எங்கள் எல்லைகளை உடைத்துள்ளனர். ஆனால் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனனை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் நாம் எதிர்கொள்ளும் மிக பெரிய ஆபத்து. அவர் நிறுத்தி அவர்களுக்கு முன்னால் உள்ள போர்க்களத்தை ஆய்வு செய்தார்.
சிந்துக்களின் ஆட்சியாளரான ஜெயததனை பாதுகாப்பதே நமது முதல் கடமை. இந்த போர் விளையாட்டில் அவரே பங்கு. நாம் அவரை எந்த விலையிலும் பாதுகாக்க வேண்டும். துரியோதனின் வார்த்தைகள் ஒரு தெளிவான அழைப்பு போல இருந்தன. துரியோதனின் தீர்மானத்தை தூண்டில தனது மகனுடன் துரியோதனை ஜெயத்ரதனை பாதுகாக்க துரியோதனை அனுப்பினார். அதே நேரத்தில் அவர் பாஞ்சாலர்கள் மற்றும் பாண்டுக்களின் முன்னேற்றத்தை சரிபார்க்க பின்னால் இருப்பார். துரியோதனன் போர்க்களத்தை நோக்கி செல்லும்போது அர்ஜுனனை நோக்கி விரைந்து வந்த பஞ்சாலாவின் 2 இளவரசர்களான யுதமன்யு மற்றும் உத்தமலியர்களிடமிருந்து கடுமையான சவாலை எதிர்கொண்டார். அதைத் தொடர்ந்து நடந்த போர் தீவிரமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. எஃகு மோதல் சத்தம் மற்றும் போர் வீரர்களின் அலகல் காற்று நிரம்பியது. துரியோதனின் தேரோட்டி விழுந்தார். மேலும் அவரது குதிரைகள் யுதமன்யுவின் அம்புகளால் தாக்கப்பட்டன. ஆனால் துரியோதனே சரணடைய மறுத்தார். தனது காரிலிருந்து குதித்து 2 இளவரசர்களை எதிர்கொள்ள ஒரு கதையை பிடித்தார். அவர் தனது சக்தி வாய்ந்த கத்தியுடன் அவர்களின் காரை கீழே இறக்கிய போது பூமி அதிர்ந்தது. 2 பாஞ்சால இளவரசர்களும் தங்கள் வாதனத்தை கைவிட்டு கீழே உதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. துரியோதனன் வெற்றி பெற்றாலும் அடித்து நொறுக்கப்பட்ட போது அவர் விரைவாக மற்றொரு தேரில் ஏறி அர்ஜுனனை நோக்கி சென்றார். அடுத்த கட்ட போருக்கு தயாராகினார். பெரிய போர் வீரர்கள் எது மற்றும் கோபத்தின் கொந்தளிப்பில் மோதிக்கொண்டதால் முடிவு உறுதியாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. இது சாதாரண விளையாட்டு அல்ல. வெற்றி பெறவோ அல்லது இழக்கவோ பகடை அல்லது பங்குகள் இல்லை. இது போராக இருந்தது. சூரியன் குருக்கேத்திரத்தின் போர்க்களத்தின் மீது அஸ்தமித்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது தங்க ஒளி வீசிக் கொண்டிருந்தது. பேரோட்டியாளரும் கதை சொல்பவருமான சன்சேயா பார்வையற்ற மன்னரான திருதராஷ்டிரரின் முன் நின்று பீமன் மற்றும் கண்ணனின் காவிய சண்டையின் கதையை நினைவு கூர்ந்தார். 2 போராளிகளும் மோதிக்கொண்ட போது அவர்களின் கார்கள் களத்தில் குறுக்கே இடிமுழக்கத்துடன் இடிமுழக்கமும் அழிவும் விட்டு சென்றன. அவர்கள் அடிக்க அடி கொடுக்கும் போது வியர்வை மற்றும் இரத்தத்தின் வாசனையால் காற்று நிரம்பியது. பாண்டுவின் வலிமையான மகனான பீம்சேனா இதற்கு முன்பு ஒரு முறை கண்ணனை போரில் தோற்கடித்ததை சன்சேயா விவரித்தார். இருப்பினும் இங்கே அவர் மீண்டும் தனது பரம எதிரிக்கு எதிராக எதிர்கொண்ட திருதராஷ்டிரரின் ஆர்வம் அவரை கவர்ந்தது. மேலும் அவர் கதையை விரிவாக விவரிக்க சன்சேயரிடம் கேட்டார். வீரர்களில் முதன்மையான கண்ணனுடன் பீமனால் எப்படி போரிட முடிந்தது என்று அவர் கேட்டார். அவரது குரல் கவலையுடன் இருந்தது. கண்ணன் ஒரு வலிமையான போர் வீரர். பூமியில் மிக பெரியவராக கருதப்படுகிறார். அவர் அறிவால் விரும்பப்படுகிறார். ஒவ்வொரு ஆயுதத்திலும் திறமையானவர். அத்தகைய வலிமையான எதிரிக்கு எதிராக பீமனால் எப்படி தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது? கண்ணன் பீம்சேனனை நோக்கி விரைந்து சென்று ஒரு மலையின் மீது மழை பெய்யும் மேகத்தைப் போல அடர்ந்த அம்புகளால் அவை மறைத்ததை விவரிக்கும் வகையில் சன்சேயன் தனது கதையை நெசவு செய்யத் தொடங்கினார். சுதனின் மகன் புன்னகையுடன் முகம் பிரகாசித்து கொண்டு பீமனை போரிட சவால் விட்டான். அகலனுக்கு பயந்து தனது முதுரை காட்டியதற்காக அவனை பரிகாசம் செய்தான். இருப்பினும் பீம்சேனா பயமுறுத்தப்பட வேண்டிய நபராக இருக்கவில்லை. அவர் தனது காரை ஓட்டி சென்று கலனுடன் சண்டையிடத் தொடங்கினார். சுதாவின் மதன் மீது நிலையான பன்றுகளின் மேகங்களை பொழிந்தார். 2 வீரர்களும் மோதிக்கொண்டனர். அவர்களின் அம்புகள் ஒரு கொடிய நடனம் போல காற்றில் பறந்தன. கண்ணனை கொல்ல தீர்மானித்த பீமன் தனது கடுமையான தண்டுகளால் அவரை பலவீனப்படுத்தினார். இருப்பினும் கண்ணன் ஒரு சாதாரண போர்வியல் அலவசியுள்ள யானை இரையை விழுங்குவதைப் போல வீமனின் அம்புகளை விழுங்கினார். பீம்சேனா மீது அம்புக்குறிக்கு அம்பை வீசும்போது கண்ணன் ஒரு போதகளைப் போல தனது வாழ்க்கையை தொடங்கினார். அவரது அசைவுகள் விரைவாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தன என்பதை சன்சேயா விவரித்தால் 2 போர்வீரர்களும் எஃகு மற்றும் இரத்தத்தின் மங்களான வீச்சில் அடிகளை வரிமாறிக்கொண்டதால் போர் தீவிரமடைந்தது. பீமன் கண்ணனின் கவசத்தை 370 அம்புகளால் துளைத்தார். ஆனால் சுதாவின் மதன் பதிலடி கொடுத்து பீமனின் காரை பன்றிகளின் வலையமைப்பால் மூடினார். சண்டையை தொடர்ந்தபோது பீமனின் உடல் காயங்களின் கேன்வாஸாக மாறியது. அவர் சகிப்புத்தன்மையற்ற கொடூரத்துடன் போராடும்போது
அவரது கைகால்கள் இரத்தத்தில் குளித்தன. வசந்த காலத்தில் பீம்சேனா ஒரு அசோக மரத்தைப் போல பிரகாசமாக இருந்தது. அதன் மலர்கள் அதன் பசுமையான இலைகளுக்கு இடையில் மலர்ந்தன என்பதை சன்சியா விவரித்தார். இறுதியில் தனது 52 நீளமுள்ள தண்டுகள் கண்ணனின் காசத்தை வெண்ணெய் மூலம் சூடான கத்தி போல துளைத்த பீமனை வெற்றியாளராக உருவெடுத்தார். சுட்டாவின் மகள் ஒரு வெள்ளை நிறத்தவை போல தோற்றமளித்தார். கர்தன் புறப்பட்டவுடன் தனது வெற்றி நம்பிக்கை குறைந்து போவதை துரியோதனன் பார்த்தபோது போர்க்களத்தில் சூரியன் உதித்தது. கர்தன் களத்திலிருந்து விலகி செல்வதைக் கண்ட துரியோதனன் என்ன சொன்னான் என்று சன்சேனிடம் திருதராஷ்டிரர் கேட்டார். அவரது குரல் கவலையுடன் இருந்தது. சண்டையின் நிகழ்வுகளை சன்சியா நினைவு கூர்ந்தார். மற்றொரு காரி எறிய கண்ணன் புயலால் வீசப்பட்ட பெருங்கடலில் சிற்றத்துடன் மீண்டும் பீம்சேனாவுக்கு எதிராக முன்னேறினார். ராஜாவின் மகன்கள் பீமனை ஏற்கனவே அழிந்துவிட்டதாக கருதினர். ஒரு வணக்கம் உக்கமான நெருப்பில் ஊற்றப்பட்டது போல கோபமான விஸ்திரிங்கிகள் மற்றும் பயங்கரமான உலங்கைகளின் சத்தங்களுடன் கண்ணன் பீம்சேனாவின் காரை நோக்கி அடர்த்தியால் தண்டுகளை வீசினார். கர்ணனுக்கும் பீமுக்கும் இடையிலான மோதல் கடுமையானதாக இருந்தது. 2 போர் வீரர்களும் கோபத்தால் உற்சாகமடைந்தனர். கோபத்தில் கண்கள் சிவந்தன. 2 பாம்புகளைப் போல கடுமையாக சுவாசித்தனர். அவர்கள் ஓதிக்கொண்டனர். ஒவ்வொருவரும் மற்றொன்றை கொல்ல தீர்மானித்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து நொறுக்கும்போது அவர்களின் வீரம் முழுமையாக வெளிப்பட்டது. யமனின் களத்தைப் போல பெரிய கார்போர் வீரர்கள் பயத்தால் நடுங்குவது போல் போர்க்களம் பயங்கரமாக மாறியது. தனது குழந்தை பருவத்திலிருந்து தான் அனுபவித்த அனைத்து துயரங்களையும் நினைவு கூர்ந்த பீமன் பகடை போட்டி, காட்டில் நாடுகடத்தல், விராடனின் நகரத்தில் வசிப்பது அவரது வீழ்ச்சியை பற்றி அலட்சியமாக இருந்தார். அவர் கர்ணனுக்கு எதிராக விரைந்தார். அடர்த்தியான பிரகாசமான அமுரில் அடர்த்தியான மழையை கல்மீது வீசினார். சூரியனின் ஒளியை சுருக்கினார். இருப்பிலும் அதிரதரின் மகன் தனது சொந்த இறக்கைகள் கொண்ட அம்புகளால் அந்த அம்பு மழை விரைவாக குழப்பியதால் சிரித்தார். கண்ணன் 9 கூர்மையான அம்புகளால் பீமனை துளைத்தார். ஒரு யானை கொக்கினால் தாக்கியது போல விருக்கோதர் அச்சமின்றி சூத்தரி மகனுக்கு எதிராக விரைந்தார். ஆனால் கண்ணன் மிகுந்த உற்சாகத்துடனும் வலிமையுடனும் அவருக்கு எதிராக விரைந்தார். கோபமடைந்த யாழை போல ஒரு கூட்டாளிக்கு எதிராக விரைந்தார். 2 வீரர்களும் மோதிக்கொண்டனர். அவர்களின் படை ஒருவருக்கொருவர் கேட்சி அடைந்தது. வானத்தில் வெள்ளை மற்றும் கருப்பு மேகங்களைப் போல குதிரைகள் ஒன்றிணைந்த நிறந்தவர்களின் நகரம் போல் போர்க்களம் இருட்டுவதாக இருந்தது. பெரிய கார்போர் வீரர்கள் அந்த காட்சியை பார்த்தனர். அவர்கள் ஒரு அரங்கில் ஒரு விளையாட்டின் பார்வையாளர்களைப் போல இருந்தனர். அந்த பயங்கரமான மோதலில் எந்த போர் வீரருக்கும் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. திருதராஷ்டிரர் மற்றும் அவரது மகனின் தீய கொள்கையின் விளைவாக அவர்கள் தங்கள் சக்தி வாய்ந்த ஆயுதங்களின் கலவையையும் மோதலையும் மட்டுமே பார்த்தனர். எதிரிகளின் 2 கொலையாளிகளும் தங்கள் தீவிரமான தண்டுகளால் ஒருவரை ஒருவர் மாய்த்து கொண்டு தங்கள் அம்பு மழையால் வேலிகின் நிரப்பினர். அவர்களின் தங்கத்தால் கலந்தரிக்கப்பட்ட அம்புகள் வேலிகின் பிரகாசமாக எரியும் விண்கற்களைப் போல தோற்றமளித்தன. இதற்கிடையில் கிருஷ்ணரும் தனன்சியாவும் கண்ணனுடன் போரில் ஈடுபட்டனர். பீமனுக்கு சுமை சுமக்க முடியாத அளவுக்கு பெரிய சுமை என்று நிலைத்தனர். கண்ணனும் பீமனும் ஒருவருக்கொருவர் அம்புகளை வீசிய போது பல யானைகள், குதிரைகள் மற்றும் மனிதர்கள் உயிர் இழப்புடன் கீழே விழுந்தனர். இதனால் திருதராஷ்டிர இராணுவத்தில் பெரும் படுகொலை ஏற்பட்டது. எஃகு மற்றும் வியர்வையின் வெறியில் சண்டையிடும் போர் வீரர்கள் மீது ஒரு தன பிரகாசத்தை வீசும் சூரியன் போர்க்களத்தின் மீது அஸ்தமிக்கிறான். அஸ்திலாபுரத்தில் குருட்டு மன்னர் திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது மனம் கவலையாலும் சந்தேகத்தாலும் மூழ்கியது. ராதாவின் போர் வீரன் மகன் கண்ணனை போரில் தோற்கடித்த பாண்டுவின் வலிமையான மகன் பீமனின் வீரத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டார். திருதராஷ்டிரர் தனது தேரோட்டக்காரனை நோக்கி, பீமனும் கண்ணனும் எப்படி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டார்கள் என்ற கதை எனக்கு சொல்லுங்கள். நான் ஆர்வத்திலும் அக்கறையிலும் மூழ்கிவிட்டேன் என்று கூவினார். நாணமும் அனுபவமும் கொண்ட சன்சியன்
அந்த கதையை சொல்லத் தொடங்கினார். பீமனுக்கும் கர்ணனுக்கும் இடையிலான போர் இதற்கு முன்பு யாரும் பார்த்திராதது போல் இருந்தது. 2 வீரர்களும் சமமாக இருந்தனர். நீண்ட நேரம் மேல் கையை பெறவில்லை. அவர்கள் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். தங்கள் அம்புகள் கொடிய பறவைகளைப் போல காற்றில் பறந்து மீண்டும் மீண்டும் தாக்கின. கோபத்துடனும் உறுதியுடனும் தூண்டப்பட்ட கர்ணன் பீமனை நோக்கி 30 தண்டுகளை சுட்டார். ஆனால் பாண்டவ போர்வீரர் திகைக்கவில்லை. பீமன் 3 கூர்மையான அம்புகளால் பதிலடி கொடுத்ததால் கர்ணனின் வில் சரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அவர் சிறிது நேரம் உதவியற்றவராக இருந்தார். பின்னர் ஒரு பரந்த தலை அம்புடன் அவர் கர்ணனின் தேரோட்டியை அடித்து தரையில் விழுந்தார். கோபமும் அவமானமும் அடைந்த ராதாவின் மகன் தங்க முனைகள் கொண்ட ஒரு அம்பை கைப்பற்றி அதை தனது முழு பலத்துடனும் பீமன் மீது வீசினார். ஆனால் பீமன் ஒரு சாதாரண போர்வீரன் அல்ல. அவர் 7 வேகமான அம்புகளால் காற்றில் அம்பை வெட்டினார். ஒவ்வொன்றும் யமனின் கம்பியைப் போல கல் மீது வீசப்பட்டன. கர்ணன் தடையின்றி மற்றொரு வில்லை இழுத்து மேலும் அம்புகளை வீசினார். ஆனால் பீமன் அவற்றை வெட்டினார். அவ்வாறு செய்யும்போது சிரித்தார். 2 வீரர்களும் மோதிக்கொண்டனர். அவர்களின் வில்லுகள் முள் நீளத்திற்கு இழுக்கப்பட்டன. அவர்களின் அம்பு மழை எரு மற்றும் வியர்வையின் வெறித்தனத்தில் ஒருவருக்கொருவர் எரிந்தது போர் தீவிரமடைந்த போது கர்ணனின் தேர் குதிரை மற்றும் ஒட்டுலர் இல்லாமல் விடப்பட்டது. அதில் இருந்தவர் காயம் அடைந்தார் மற்றும் உதவியற்றவராக இருந்தார். மன்னர் துரியோதனன் தனது சகோதரரின் அவலநிலையால் கோபமடைந்தார். பீமனை தாக்கி அவரை திருப்பி அனுப்ப துர்யாவுக்கு உத்தரவிட்டார். ஆனால் துர்யா வலிமையான பீமனுடன் ஒப்பிடவில்லை. அவர் இளைய போர்வீரரை எளிதில் தாக்கினார். கர்ணன் துக்கத்தில் அழுது கொண்டே துர்யாவின் உடலை சுற்றி வட்டமிட்டார். ஆனால் பீமன் இடைவிடாமல் இருந்தார். அவர் கர்ணனை அம்புகளால் மூடினார். இதனால் அவர் எண்ணற்ற ஈட்டிகளால் துளைக்கப்பட்ட சதை என்ற கூர்மையான ரதத்தைப் போல தோற்றமளித்தார். இருப்பினும் அவர் காயமடைந்தும் உதவியற்றவராகவும் இருந்த போதிலும் கர்ணன் சரணடைய மறுத்துவிட்டார். பீமனுக்கும் கர்ணனுக்கும் இடையிலான போர் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும். இது எது மற்றும் வியர்வையின் வெறியில் மோதிய 2 வீரர்களில் துணிச்சல் மற்றும் திறமைக்கு ஒரு சான்றாகும். கர்ணனும் பீமனும் மீண்டும் ஒரு முறை மோதிக்கொண்ட போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. 2 போர் வீரர்களும் பயங்கரமான சண்டையில் ஈடுபடுவதை சஞ்சயா பிரமையுடன் பார்த்தார். அவர்கள் அம்புகள் ஒரு கொடியில் நளனம் போல முன்னும் பின்னுமாக அறந்தன. கர்ணன் தனது ரதத்தில் ஏறி தண்டுகளின் மழையால் பீமனை தாக்கினார். அவரது குரல் காற்றில் எதிரொலித்தது. அவர் ஒரு பெரிய கரடியை வெளிப்படுத்தினார். ஆனால் பீமனை எளிதில் தோற்கடிக்க முடியவில்லை. 10 நேரான அம்புகளால் அவர் கர்ணனின் மார்பில் துளைத்தார். பின்னர் மேலும் 20 அம்புகளை துரத்தினார். மீண்டும் உண்மையான நேரத்தை தாக்கினார். பீதாவின் மகன் கர்ணன் 9 கூர்மையான அம்புகளால் தனது மார்பின் மையத்தில் பீமனை துளைத்து பதிலடி கொடுத்தார். ஆனால் வலிமையான பீமனை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒரு வலிமையான யானையை கொக்கிக் கொண்டு வழிநடத்தும் ஓட்டுநரைப் போல அல்லது ஒரு குதிரையை சவாரி செய்பவரைப் போல பீமன் கர்ணனை 360 அம்புகளால் தாக்கினார். ஒவ்வொன்றும் சுட்டாவின் மகனின் காசத்தில் ஆழமாக கடித்தன. ஆழமாக துளைத்த கர்ணன் கோபத்தில் தனது உதறுகளை நக்கிக் கொள்ளத் தொடங்கினார். அவரது கண்கள் சூடான நிலக்கரி போல எரிந்தன. போரில் அலைகளை திருப்புவதற்கான ஒரு இறுதி அவநம்பிக்கையான முயற்சியில் கர்ணன் இந்திரனின் சொந்த இடிமுழக்கத்தை கூட பீமனை நோக்கி துளைக்கும் திறன் கொண்ட ஒரு தண்டை வீசினார். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. வலிமையான ஆயுதம் ஏந்திய பீமன் ஏற்கனவே இந்த தருணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான். கடுமையான அழுகையுடன் அவர் கர்ணனை நோக்கி தனது கழுதையை வீசினார். அவரை பூமியை உலுக்கிய ஒரு சக்தியால் தாக்கினார். சுதனின் மகன் தடுமாறினார். அவரது தேர் கைவிடப்பட்டது மற்றும் ஓட்டுநர் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் இன்னும் கொடுக்க மறுத்துவிட்டார். அவர் தனது வில்லை இழுத்தார். மீண்டும் ஒரு முறை பீமனை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். போர் தீவிரமடைந்தது. ஒவ்வொரு போர் வீரரும் உண்மையாக தாக்கினர். அவர்களின் அம்புகள் ஒரு கொடிய புயலை போல முன்னும் பின்னுமாக பறந்தன. ஆனால்
சண்டை தொடர்ந்தபோது கர்ணன் சோர்வடையத் தொடங்கினார். கோபத்தால் அவரது கண்கள் சிவந்தன. அவரது மூச்சு சூடான கசப்பான மூச்சில் வந்தது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீமன் கர்ணனை 4 மற்றும் 10 நீண்ட தண்டுகளுடன் தாக்கினார். ஒவ்வொன்றும் சுட்டாவின் மகனின் காசத்திற்குள் ஆழமாக துளைத்து அவரது உயிர் இரத்தத்தை குடித்தது. கர்ணன் பதிலடி கொடுத்தார், ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அவர் காயம் அடைந்தார். அவரது வலிமை குறையத் தொடங்கியது. ஒரு இறுதி அவநம்பிக்கையான அழுகையுடன் அவர் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடினார். பீமன் வெற்றி பெற்றபோது அவரது கடற்படை குதிரைகளால் தாங்கப்பட்டார். அவரது வில் இன்னும் விற்கப்பட்டது. அடுத்து என்ன வந்தாலும் தயாராக இருந்தது. பாண்டவர்களின் மாபெரும் போர் வீரரான அதிராத பீம்சேனா போர்க்களத்தில் பிரகாசமாக நின்றார். அது ஒருபோதும் அணைக்க முடியாத ஒரு எரியும் நெருப்பைப் போல இருந்தது. போரில் அவரது வலிமையை ஒப்பிட முடியாதது. மேலும் அவர் போராடுவதைக் கண்ட அனைவருக்கும் அவர் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு படை என்று தெரியும். அஸ்திலபுரத்தில் குருட்டு மன்னன் திருதராஷ்டிரன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. அவரது மனம் கவலையாலும் துக்கத்தாலும் மூழ்கியது. அவரது மகன் துரியோதனன் நீண்ட காலமாக பாண்டவர்களை போரில் தோற்கடிப்பதாக உறுதியளித்த சக்தி வாய்ந்த போர்வீரரான கர்ணனின் வெல்ல முடியாத தன்மையை பற்றி பெருமைப்பட்டான். ஆனால் இப்போது திருதராஷ்டிரர் தூரத்திலிருந்து பார்த்தபோது கர்ணன் தரையில் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அவரது கவசங்கள் சிதைந்தன. பீமனின் இடைவிடாத தாக்குதலால் அவரது தேர் அழிக்கப்பட்டது. துரியோதனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்த திருதராஷ்டிரரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. கர்ணன் ஒரு வலிமையான வீரன், ஒரு உறுதியான வில்லன். எல்லாவற்றுக்கும் மேலாக சோர்வு. அந்த வாசுசேனா என் கூட்டாளியாக இருந்தால் கடவுள்கள் எனக்கு உற்பத்தியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் இப்போது கர்ணனும் பீமனுக்கு இணையாக இல்லை என்று தோன்றியது. பழைய ராஜாவின் எண்ணங்கள் பாண்டவரை தோற்கடிக்கும் திறனை பற்றி மீண்டும் மீண்டும் பெருமை பேசிய தனது சொந்த மகனான துரியோதனனை நோக்கி திரும்பின. ஆனால் கர்ணன் தோற்கடிக்கப்பட்டு கீழே படுத்து கொண்டிருப்பதை பார்த்தபோது தனது மகனின் பெருமை வெறும் வார்த்தைகள் தான் என்பதை திருதராஷ்டிரர் அறிந்திருந்தார். அவரது அச்சத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஞானியும் விசுவாசம் உள்ள ஆலோசகருமான சஞ்சயா அவருக்கு முன் தோன்றினார். நௌரவரே, இந்த அழிவுக்கு நீயே வேர் என்று சஞ்சயா மெதுவாக கூறினார். உங்கள் மகன்கள் இந்த கடுமையான விரோதத்தை தூண்டிவிட்டனர். இப்போது அவர்கள் விளைவுகளை அறுவடை செய்கிறார்கள். சஞ்சயா போரின் நிகழ்வுகளை விவரிக்கும் போது திருதராஷ்டிரர் கேட்டார். அவரது 5 மகன்கள் பீமனுக்கு எதிராக எவ்வாறு குற்றம் சாட்டினர். ஆனால் வலிமையான போர் வீரரின் அம்புகளால் விரைவாக அனுப்பப்பட்டனர். கர்ணன் தனது துணிச்சலான முயற்சிகள் இருந்தபோதிலும் பீமனின் கொடூரத்தை தாங்க முடியவில்லை. சஞ்சயன் பேசுகையில் தனது சொந்த மகன்கள் ஒவ்வொன்றாக விழுவதை திருதராஷ்டிரர் திகிலுடன் பார்த்தார். துர்மல்ஜனா, துலகா, துர்மாதா, துலரா மற்றும் ஜெயா அவர்கள் அனைவரும் வெய்ய வில்லன்கள். ஆனால் பீம்சேனாவின் கோபத்திற்கு எந்த போட்டியும் இல்லை. அவர்களின் உடல்கள் போர்க்களத்தில் சிதறிக் கிடந்தன. அவர்களின் கவசங்கள் சிதைந்தன. அவர்களின் தேரோட்டிகள் கொல்லப்பட்டனர். ஒரு காலத்தில் வெல்ல முடியாததாக தோன்றிய சக்தி வாய்ந்த போர்வீரரான கர்ணன் இப்போது தனது சகோதரர்கள் விழுந்தபோது திகைப்புடன் பார்த்தா. தனது சொந்த மகன்கள் தங்கள் வீழ்ச்சியை கொண்டு வந்து விட்டதை உணர்ந்த அந்த முதிய மன்னனின் இதயம் துக்கத்தில் மூழ்கியது. துரியோதனனின் பெருமைகள் வெறும் வார்த்தைகள்தான். இப்போது அவர்கள் தங்கள் ஆணவத்திற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். போர் தீவிரமடைந்த போது திருதராஷ்டிரர் தனது மகளின் தலைவிதியை அனைத்தும் முத்திரையிடப்பட்டதாக அறிந்தார். கடவுள்களே அவருக்கு எதிராக திரும்பியதாக தோன்றியது. பீமனின் கோபம் குறைந்து வருவதற்கான அறிகுறிகளை காட்டவில்லை. இந்த படுகொலையின் மத்தியில் சஞ்சயாவின் வார்த்தைகள் திருதராஷ்டிரரின் இதயத்தை ஆழமாக வெட்டுகின்றன. ஓ கௌரவனே, நீயே இந்த அழிவுக்கு வேறு. வயதான மன்னர் தனது மகனின் செயல்களை அறிந்திருந்தார். சஞ்சயன் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்த போது சூரியன் போர்க்கோளாறு நிறைந்த நிலப்பரப்பில் கீழே விழுந்தது.
யுதித்திரனின் மரங்களின் உயிரற்ற உடல்களை அவர் முன் கிடத்தினார். கனலின் அசைக்க முடியாத கோபத்தால் அவர்களின் இளமை வீரியம் அணைந்தது. சுடலின் மகன் கொந்தளிப்பும் விரக்தியும் கலந்த கலவையான கண்களால் எரிந்து கொண்டிருந்த படுகொலைகளின் மத்தியில் நின்றான். பாதரதலின் மகனான கனன் பாண்டவர்களின் குழந்தைகளுக்கு இந்த விதி ஏற்படும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. இருப்பினும் அவர்களின் உயிரற்ற வடிவங்களை பார்த்தபோது அவருக்குள் ஏதோ ஒன்று நொறுங்கியது. தனது கண்களுக்கு முன்னால் நடந்த படுகொலைக்கு பொறுப்பான குற்றவாளி என்று அவர் தன்னை கருதினார். சக்தி வாய்ந்த போர் வீரரான பீமனே கனனின் வேதனைக்கு ஊக்கியாக இருந்தார். பிந்தையவர் பீமனால் செய்யப்பட்ட கடந்த கால தவறுகளை நினைவு கூர்ந்தார். மேலும் அவரது கோபம் கொதித்தது. பழிவாங்கும் விருப்பத்தால் தூண்டப்பட்ட பீம்சேனா தன்னை அம்புக்கு நேர் அம்பால் துளைக்கத் தொடங்கினார். பீமனை நோக்கி 5 அம்புகளை வீசும்போது சுதாவின் மகன் புன்னரித்தார். அதைத் தொடர்ந்து 70 அம்புகள் ஒவ்வொன்றும் கல் மீது வீசப்பட்டு தங்கை இறக்கைகளுடன் பொருத்தப்பட்டன. தலையின்றி வீகோதரர் தனது தாக்குதலை தொடர்ந்தார். கண்ணனை 5 கூர்மையான அம்புகளால் முக்கிய இடங்களில் துளைத்தார். ஒரு தைரியமான நடவடிக்கையில் பீமன் கண்ணனின் வில்லை அகலமான தலை அம்பால் பெட்டினார். கோபமடைந்த கண்ணன் மற்றொரு வில்லை எடுத்து தனது அம்புகளால் பீம்சேனாவை எல்லா பக்கங்களிலும் மறைத்தார். ஆனால் பீமனை குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு சிரிப்புடன் அவர் கண்ணனின் குதிரைகளையும் தேரொட்டியாளரையும் கொன்றார். பின்னர் சுத்தரின் மகனை மீண்டும் ஒரு முறை வெட்டினார். பீமன் தனது அம்புகளால் அடித்தபோது தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட உரத்த குச்சியின் வில் கண்ணனின் கையிலிருந்து விழுந்தது. சக்தி வாய்ந்த கார்போர் வீரன் கண்ணன் தனது ரதத்திலிருந்து இறங்கி பீம்சேனா மீது ஒரு கத்தியால் எறிந்தார். ஆனால் பிந்தையவர் தனது அம்புகளால் அதன் தாக்கத்தை எதிர்த்தார். சஞ்சயா அந்த காட்சியை ஆச்சரியத்துடன் பார்த்தார். பாண்டுவின் மகன் கண்ணனை நோக்கி 1000 அம்புகளை வீசி தனது உயிரை மாய்த்து கொள்ள முயன்றார். இருப்பினும் சுதாவின் மகன் பொறுமையை நிரூபித்து பீமனின் காசத்தை தனது அம்புகளால் வெட்டினார். தீவிரமடைந்தது. 2 போல் வீரர்களும் மோதிக்கொண்டனர். பீம்சேனா கண்ணனை நோக்கி 9 நேரான தண்டுகளை வீசி அவரது அன்சல் கோட் மற்றும் வலது கையை துளைத்தார். சூத்தாவின் மகன் தப்பி ஓடத் திரும்பினார். ஆனால் துரியோதனின் வார்த்தைகள் பாண்டுவின் மற்ற மகன்களை போட்டியில் சேருமாறு வலியுறுத்தியது. சிட்டா ஓ சிட்டா சார் சிட்டா சார்சன் சிட்டராயுத சீட்டரன் ஆகியோர் பீம்சேனாவை நோக்கி விரைந்தனர். ஆனால் அவர் ஒவ்வொருவரையும் ஒரு அம்பு கொண்டு வீழ்த்தினாதனது சகோதரர்கள் கொல்லப்படுவதைக் கண்ட கண்ணனின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. விதுரனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மற்றொரு ரதத்தில் ஏறி மீண்டும் ஒரு முறை பீமனுக்கு எதிராக முன்னேறினார். 2 வீரர்களும் மோதிக்கொண்டனர். அவர்களின் அம்புகள் கல் மீது வீசப்பட்டு தங்க இறக்கைகளால் பளபளப்பாக இருந்தன. போர்க்களத்தில் சூரியன் ஆக்கியது குழப்பத்தின் மீது ஒரு தங்க பிரகாசத்தை செலுத்தியது. கர்ணன் அவரது கண்கள் தானரத்தைப் போல எரிந்து கொண்டிருந்தன. கடுமையான அழுதலுடன் முன்னேறி சென்றன. பாண்டுவின் மகனான பீமனை நோக்கி அம்புக்கு நேர் அம்பை அவிழ்த்தபோது அவரது வில் அதன் கொடிய பாடலை பாடுகிறது. காற்று தண்டுகளின் சுழற்சியால் நிரம்பியது. ஒவ்வொன்றும் மயில் இறகுகள் மற்றும் தந்தை இறக்கைகளால் முன்கூட்டியே மீண்டும் மீண்டும் தாக்கியது. கண்ணனின் கொடுமைக்கு துணையாமல் பீமன் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். தன் எதிரியின் மீது அம்புக்கு நேர் அம்பை வீசியபோது தன் வில்லை எதிர்த்து பாடினான். 2 வீரர்களும் மோதிக்கொண்டனர். அவர்களின் வில்லுகள் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தன. கண்கள் கடுமையான பார்வையில் மூடப்பட்டிருந்தன. போர் மூண்டது. மோதும் எது சத்தம் மற்றும் அம்புகளின் சுழல் காற்று நிரம்பியது. கண்ணன் தொடர்ந்து பீமனின் உடலில் அம்புக்கு அம்பை ஊற்றிய போது பாண்டுவின் மகன் சோர்வடையத் தொடங்கினார். ஆனால் அவர் அடிபலிய மறுத்ததால் அவரது ஆத்திரமும் உறுதியும் அவரை முன்னோக்கி விரட்டியடித்தது. ஒரு பெரிய ககனையுடன் அவர் கண்ணனை நோக்கி தன்னை தானே செலுத்திக் கொண்டார். அவரது வில் அதன் இறுதி குறிப்புகளை பாடி 9 அம்புகளை விரைவாக அடுப்படுத்து வீசியது. கர்ணன் பின்வாங்கினார். அவரது கவசங்கள் நொறுங்கின. அவரது வலிமை குறைந்து கொண்டே வந்தது.
பீமன் தனக்கு சாதகமாக மேலும் 20 அம்புகளை வீசினார். அவை கர்ணனின் உடலை கொடிய பூச்சிரலின் கூட்டத்தைப் போல துளைத்தன. சூத்திரரின் மகன் கீழே விழுந்தார். அவரது ஒரு காலத்தில் பெருமைமிக்க வடிவும் இப்போது உடைந்து ஒருங்கியது ருசி படர்ந்தபோது பீமன் வெற்றியாளாக நின்றார். அவரது நெஞ்சு கடின உழைப்பால் நிரம்பி விளைந்தது. அவரது போர்வீரர்கள் அவரை உற்சாகப்படுத்தினர். அவர்களின் குரல்கள் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தன. ஆனால் குருக்களின் மன்னரான துரியோதனன் தனது மகனின் தோல்வியால் அசைந்து போகவில்லை. பாண்டுவின் மகனுக்கு எதிராக கர்ணனை பாதுகாக்க அவர் தனது படைகளை அணிதிரட்டினார். துரியோதனின் சகோதரர்களில் 7 பேர் பீமனை நோக்கி ஒரு அம்புக்கு பின் ஒரு அம்பை வீசும்போது தங்கள் வில்கள் ஒன்றாத பாடி முன்னே ஓடினர். ஆனால் பாண்டுவின் மகன் உறுதியாக நின்று தனது வில்லை ஒரு கடுமையான அழுகையுடன் இழுத்து 7 அம்புகளை சுட்டார். அது அவரது எதிரிகளின் மார்பில் சூடான நிலக்கரி போல துளைத்தது. துரியோதனின் சகோதரர்கள் ஒவ்வொன்றாக விழுந்தனர். அவர்களின் உடல்கள் யானையால் விழுந்த மரங்களைப் போல தரையில் விழுந்தன. பீமனின் அன்பான நண்பரான விட்டனா அவர்களுடன் இருந்தார். பாண்டுவின் மகன் அவருக்காக துக்கமடைந்தார். ஆனால் ஒரு கணம் மட்டுமே போரில் தனது எதிரிகளை கொல்வதாக சபதம் செய்தார். அதை அவர் தனது கடமையாக கருதினார். போர் தொடங்கிய போது மன்னர் யுதிஷ்டிரர் தூரத்திலிருந்து பார்த்தார். பீமனின் வெற்றியைக் கண்டு அவரது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஆனால் துரியோதனன் துக்கத்தில் மூழ்கிவிட்டான். இந்த தருணத்திற்கு வழிவகுத்த கடந்த கால வார்த்தைகள் மற்றும் செயல்களின் நினைவுகளால் அவரது மனம் ஓடுகிறது. தனது மகன்களின் அழிவுக்கு தான் காரணம் என்று அவருக்கு தெரியும். அதை அவரால் தாண்ட முடியவில்லை. மன்னருக்கு அறிவார்ந்த ஆலோசகராக இருந்த விதுரா அவரை சமாதானத்தை நோக்கி வற்புறுத்த முயன்றார். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. போர் அவர்கள் அனைவரையும் விழுங்கிவிட்டது. இப்போது ஒருவர் மட்டுமே. மன்னர் திருதராஷ்டிரர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தபோது அவரது முகம் கவலையால் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர் தனது தேரோட்டியான சுலாவையும் அதற்கு முன்னால் நின்ற அவரது ஆலோசகர் சஞ்சயாவையும் படைத்தார். ஓ சுலாவே, ஓ சஞ்சியே, துக்கத்தால் கனத்த அவரது குரல் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பயங்கரமான விளைவு எனது சொந்த தீய கொள்கையின் விளைவாகும் என்று நான் அஞ்சுகிறேன். கடந்த காலம் உண்மையில் போய்விட்டது என்று நான் விளைத்தேன். ஆனால் இப்போது எனது செயல்களின் விளைவுகளை நான் காண்கிறேன். சின்சேன் தலை குனிந்து தன் கண்களை தளர்த்தி கொண்டான். உண்மையில் ராஜாவே, போர் உக்கமடைந்து உங்கள் முட்டாள்தனத்தால் தூண்டப்பட்டது. கர்ணனும் பீமனும் 2 வலிமையான போர் வீரர்களும் நிலத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட 2 சூறாவளிகளைப் போல ஒருவருக்கொருவர் தொடர்ந்து மோதுகிறார்கள். அவர்களின் அம்புகள் வானத்தில் பறக்கின்றன. தங்கத்தால் சேகுகள் மற்றும் கல்லில் வெட்டப்படுகின்றன. அவை மரணத்தின் பாதையை விட்டு செல்கின்ற. சில்வியா பேசுகையில் இந்த பேரழிவில் ராஜாவின் எண்ணங்கள் அவரது பங்கை நோக்கி திரும்பியது. கடந்த காலம் உண்மையில் போய்விட்டது என்று அவர் ஒரு காலத்தில் நினைத்தார். ஆனால் இப்போது அவர் தனது வழிகளின் பிழையை கண்டார். சொல்லுங்கள் சென்ஷியார் என்று அவர் கூறினார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கு மேல். இப்போது நான் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? நான் அமைதியாக இருக்கிறேன். இருப்பிலும் என் இதயம் துக்கத்தால் கனமாக உள்ளது. சில்சியனின் கண்கள் வெள்ளொக்கி ஒளிரத் தொடங்கின. கர்ணனும் பீமனும் அந்த 2 ரைட்டான்களும் பூமியின் மீது தள்ளல் கோபத்தை கட்டவிழ்த்து விடுகிற மழை மேகங்களைப் போல தங்கள் அம்புகளை ஒருவருக்கொருவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். பீமனால் சுடப்பட்ட அம்புகள் அவரது பெயரால் குறிக்கப்படுகின்றன. மேலும் அவை கர்ணனின் உடலை உண்மையாக தாக்கும் கத்திகளைப் போல துளைக்கின்றன. இருப்பினும் கர்ணன் தனது சொந்த தண்டுகளால் பதிலடி கொடுக்கிறார். 100கணக்கான மற்றும் 1000கணக்கான அம்புகளை வீமனை சுற்றி அதன் விரையை சிக்க வைக்கும் பாம்பை போல சுற்றி கொள்கிறார். சின்சியா பேசுகையில் அந்த காட்சி ராஜாவின் மனதிற்கு முன்பாக வெளிப்பட்டது. போர்க்களத்தின் குழப்பம் வீரர்கள் தரையில் வீழ்ந்தபோது அவர்களின் அலறல் இடைவிடாத அம்புகளின் தாக்குதலால் அவர்களின் உடல்கள் உடைந்து போனது ஆகியவற்றை அவர் பார்த்தார். போரின் சக்தியால் அசைந்து போன அவரது கால்களுக்கு அடியில் பூமி நடுங்குவது போல் தோன்றியது. கர்ணன்
மற்றும் பீமனின் கோபத்தால் சிதறடிக்கப்பட்டு அச்சத்தில் தப்பியோடிய மன்னரின் எண்ணங்கள் அவரது சொந்த இராணுவத்தை நோக்கி திரும்பின. சென்சையில் பலர் போராளிகளாக இருந்தனர். அவர்கள் இறந்தனர். அவர்களின் உடல்கள் ஒரு வலிமையான யானையின் நடைக்கு அடியில் நொறுக்கப்பட்ட நாணல் போல உடைந்தன என்று கூறினார். ராஜாவின் இதயம் அவர்களிடம் சென்றது. மேலும் இந்த துயரத்தில் தனது பங்கிற்காக அவர் துக்கத்தின் வேதனையை உணர்ந்தார். போர் தீவிரமடைந்த போது வயல் இரத்த நதியாக மாறியது. உயிரற்ற மனிதர்கள் மற்றும் மிருகங்களின் வடிவங்களுடன் பாய்கிறது. வீரர்களின் தூக்கி எறியப்பட்ட கவசங்களால் பூமி சிதறியது. அவர்களின் காதணிகள் மற்றும் கழுத்தணிகள் சூரிய ஒளியில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. கர்ணனும் பீமனும் எஃகு மற்றும் கோபத்தின் வெறியில் மோதிக்கொண்ட போது சூரியன் போர்க்களத்தில் கீழே விழுந்தது. 2 வீரர்களும் அடிகளை பரிமாறிக்கொண்ட போது சன்சையா மிகுந்த கவனத்துடன் பார்ப்பார். அவர்களின் வில்லுகள் ஆபத்தான துல்லியத்துடன் பாடின சூத்திரின் மரணான கர்ணன் பீமனை 3 அம்புகளால் துளைத்தார். ஆனால் வலிமையான ஆயுதம் ஏந்திய பீம்சேனா உறுதியாக நின்றார். அவரது கண்கள் கடுமையான ஒளியால் எரிந்தன. அவர் கர்ணனின் காதில் முட்கரண்டியால் தாக்கி அதை எண்ணெயால் தேய்த்து மாம்சத்திற்குள் ஆழமாக அனுப்பினார். கர்ணனின் காதை அலங்கரித்த அழகான தந்த காதணியை அதன் மூளைகளிலிருந்து பீழ்த்து வானத்திலிருந்து விழும் நட்சத்திரத்தைப் போல தரையில் விழுந்தார். பீமனின் கோபம் கர்ணனை நோக்கி 10 நீளமான தண்டுகளை சுட்டபோது மட்டுமே அதிகரித்தது. அவற்றின் நுனிகள் விஷம் மற்றும் விஷத்தால் ஒளிரும். அவை கர்ணனின் நெற்றியில் பாம்புகள் நுழைவதைப் போல துளையிட்டன. சூட்டாவின் மகன் பிரகாசமாக தோன்றினார். அவரது புருவம் தாமரை தொட்டியால் சுழப்பட்டது. ஆனால் பீமனின் அம்புகள் அவற்றின் அடையாளத்தை விட்டு சென்ற. கர்ணனின் கோபம் இப்போது உச்சத்தில் இருந்தது. அவர் பீம்சேனாவின் ரதத்தை நோக்கி தன்னை தூக்கி எறிந்தார். அவரது வில் ஆபத்தான துல்லியத்துடன் பாடுகிறது. அவர் கழுறுகளின் இறகுகளால் சேகுகள் கொண்ட 100 தண்டுகளை சுட்டார். அவற்றின் முனைகள் தங்கம் மற்றும் நெருப்பால் ஒளிரும். வானத்தில் பறக்கும் அம்புகளின் சத்தத்தால் காற்று நிரம்பியது. கேன்றின் கோரஸ் போல இருப்பினும் பீமன் உறுதியாக நின்றான். கர்ணனை நோக்கி திருப்பி சுட்டபோது அவரது கண்கள் கோபத்தால் எரிந்தன. சூரியனின் ஒளியை இருட்பிடிப்பதாக தோன்றிய கடுமையான அம்புகளால் அவர் மீது மழை பொழிந்தார். அவர்களின் வில்லுகள் சரியான இணக்கத்துடன் பாடின. அவற்றில் அம்புகள் நடுவானில் 2 பெரிய புயல்கள் நேருக்கு நேர் சந்திப்பது போல் மோதினவோ தீவிரமடைந்தது. ஒவ்வொரு போர் வீரரும் வலிமை மற்றும் வலிமையின் வெளிப்பாட்டில் மற்றவர்களை முறியடிக்க முயன்றனர். கர்ணனின் வில் அதன் பட்டத்திற்கு இழுக்கப்பட்டது. அவரது கை தசைகள் சக்தியுடன் சுழன்று கொண்டிருந்தன. அவர் அம்புக்கு பிறகு அம்பை வீசினார். பீமனின் சொந்த வில் பதிலுக்கு பாடினார். அதன் தந்தத்தால் அலங்கரிக்கப்பட்ட தன்று மின்னல் போல ஒளிரும். அவர்களின் அம்புகள் நடுவானில் மோதி கொண்டன. இதனால் திப்பொறிகள் வானத்தையே பற்ற வைப்பதாக தோன்றியது. அவர்களின் உலங்கைகள் தங்கள் தொடைகளில் அடிக்கும் சத்தம், அவர்களின் வில்சகன்களின் சுழற்சி மற்றும் அவர்களின் தேர் சக்கரங்களின் சத்தத்தால் காற்று நிரம்பியது. கர்ணனும் பீமனும் ஒருவருக்கொருவர் கட்டவிழ்த்துவிட்ட வலிமையையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியதால் போராளிகள் சண்டையிடுவதை நிறுத்தினர். வான முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் காந்தவர்கள் பிரமிப்புடன் பார்த்தனர். 2 வீரர்களையும் சிறந்தது சிறந்தது என்ற கூக்குரல்களுடன் பாராட்டினர். விற்றாதாரர்கள் அவர்கள் மீது மழை பொழிந்தனர். அவர்களின் இதழ்கள் சிறிய நடன கலைஞர்களைப் போல காற்றில் நடனமாடினர். இருப்பினும் தெய்வீக தயரின் இந்த காட்சி இருந்த போதிலும் கர்ணனும் பீமனும் தொடர்ந்து அடிகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்களின் கோபம் இடைவிடாமல் இருந்தது. இறுதியில் பீமன் தான். போர்க்களத்தில் பரந்த பரப்பளவில் சூரியன் உதயமாகவில்லை. அப்போது திருதராஷ்டிரரின் கவலைகள் அவரது இதயத்தில் கசக்கத் தொடங்கின. முந்தைய நாள் நடந்த போரின் நிகழ்வுகளை விவரிக்கிற தனது நம்பகமான தேரோட்டியாளரும் கதை சொல்பவருமான சஞ்சயாவை அவர் கிடைத்தார்ச்சேனே, என் புகழ் புரைந்து கொண்டே வருகிறது என்று பதட்டமான குரலில் பேசிய திருதராஷ்டிரன், என் போர்வீரர்களில் பலர் வீழ்ந்துவிட்டனர். காலம் எனக்கு எதிராக திரும்பிவிட்டது.
என்பது நான் அஞ்சுகிறேன். கோபத்தால் தூண்டப்பட்ட தனஞ்சயன் துரோணனின் மகனும் கர்ணனும் பாதுகாப்பது போல் நமது பாதுகாப்பை மீறிவிட்டார். கிருஷர் மற்றும் பீவனுடன் இணைந்திருப்பதால் அவரது வலிமை ஒப்பிட முடியாதது. திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் ஆழமான முன்கணிப்பு உணர்வை கொண்டிருப்பதை அறிந்த சென்சியா அனுதாபத்துடன் தலை சாய்த்தார். சென்சியா, எனக்கு சொல்லுங்கள், திருதராஷ்டிரா தொடர்ந்தார். போர் எப்படி நடந்தது? தனன்சியா, எங்கள் வரிசையில் நுழைந்ததை கேள்விப்பட்டேன். உலர்ந்த புல்லை வீங்கும் உக்கமான நெருப்பைப் போல என் இதயம் துக்கத்தில் மூழ்கியுள்ளது. கர்ணனின் அம்புகளால் காயமடைந்த போதிலும் தைரியமாக களத்திற்குள் நுழைந்த பீமனின் கதையை சென்சியா விவரிக்கத் தொடங்கினார். அவர் பேசும்போது காட்சி தெளிவாக விரிவாக வெளிப்பட்டது. பீமனின் கதனைகள் போர்க்களத்தின் குறுக்கே எதிரொலிக்கின்றன. அவரது வலிமையான வில் கோதுமை வழியாக ஒரு கத்தியைப் போல எங்கள் கோடுகளை வெட்டுகிறது. இதோ ராஜாவே என்று சஞ்சயன் சொன்னான். மனிதர்களில் முதன்மையானவனாகிய பீமன் வெளியைப் போல வெண்மையான குதிரைகளால் இழுக்கப்பட்ட தனது காருடன் நமது படை மையப்பகுதிக்குள் நுழைந்தான். கோடை காலத்தின் இறுதியில் மேகங்களைப் போல கதித்து எதிர்கால சூரியனைப் போல எரிந்து தனது வலிமையான வில்லால் நமது வீரர்களை கொல்லத் தொடங்கினார். சென்சியன் பேசுகையில் பீமனின் உருவமும் அவரது வில் அதன் கொடிய பாடலை பாடுவதும் திருதராஷ்டிரரின் கண்களுக்கு முன்னால் உயிருடன் தோன்றியது. சத்திரியை சவால் செய்ய துணிந்த சிந்து நாட்டை சேர்ந்த கடுமையான போர்வீரரான ஆலமுஷாவின் கதையை கேட்கும்போது ராஜாவின் கவலைகள் ஆழமடைந்த 2 போர்வீரர்களும் போர் வீரத்தின் அற்புதமான காட்சியில் மோதிக்கொண்டனர். அவர்களின் வில் பாடுவது மற்றும் வானத்தில் பறக்கும் அம்புகள் அலமுஷா சத்திரியை 10 அம்புகளால் துளைத்ததை சன்சியா விவரித்தார். ஆனால் சினியின் பேரன் அவர்கள் தன்னை அடைவதற்கு முன்பு தனது சொந்த தண்டுகளால் அவற்றை வெட்டினார். போர் தீவிரமடைந்த போது திருதராஷ்டிரரின் கவலை அதிகரித்தது. தனஞ்சயனுக்கும் அவரது கூட்டாளிகளுக்கும் இணையாக அவரது வீரர்கள் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். சர்டேகி எப்படி ஆலமுஷாவின் குதிரைகளை 4 வேகமான அம்புகளால் கொண்டார், பின்னர் அகலமான தலை அம்பால் ராஜாவின் தலையை வெட்டினார் என்பதை விவரிக்கும் கதையை சன்சேன் தொடர்ந்து விவரித்தார். சக்தி வாய்ந்த போர்வீரரான சத்திரியின் உருவம் போருக்கு செல்வது, அவரது வில் அதன் கொடிய பாடலை பாடுவது திருதராஷ்டிரரின் உருவத்தில் அன்னை தேடுவது போல் தோன்றியது. சன்சேல் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தபோது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. அவர்களில் பொற்காப்பு உயரமாக இருந்த கிரிகர்த்தாக்கள் சூர்சேனாக்களின் வலிமையான போர்வீரான சத்திரியை சூழ்ந்து கொண்டனர். ஒரு சூறாவளி போல அவர் கௌரவ இராணுவத்தின் இதயத்திற்குள் நுழைந்தார். அவரது அசைவுகள் வேகமாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருந்த செசேயா அதை விவரித்தபடி சத்திரி போர்க்களத்தில் குறுக்கே நடனமாடிய போது ஒரு சிங்கத்தின் விளையாட்டுத்தனமான நடை போன்றவர் எதிரிகளுக்கு பிறகு எதிரிகளை எளிதில் தோற்கடித்தார். கோபத்தில் அவர்களின் முகங்கள் முறுக்கப்பட்ட திகர்த்தா போர் வீரர்கள் அவருக்கு பொருந்தவில்லை. அவர்கள் காற்றினால் வீசப்பட்ட இலைகளைப் போல அவருக்கு முன் ஓடினர். ஆனால் சச்சையின் பயணம் அதோடு முடிந்துவிடவில்லை. அவரது கவசங்கள் நொறுங்கி சோர்வடைந்தன. ஆனால் அவரது ஆவி உடைக்கப்படாமல் இருந்தது. அவர் இளைஞர்கள் வழியாக தனது வழியில் போராடினார். அது வெறும் தடையாக இருப்பதைப் போல அவர்களின் பீவை கடந்தார். இப்போது அவர் பீதாவின் மகன் தனஞ்சயரின் முகத்தை அழுகினார். சத்தியகி அருகில் வந்தபோது தெய்வீர கிறிஸ்தரான கேசவன் துணிச்சலான போர்வீரரை போற்றி பெருமூச்சுடன் குரல் எழுப்பினார். பார்த்தே என்று கூவினான். உன்னை பின்தொடர்ந்து உன்னை எதிர்த்து பின்தொடர்ந்து வருவான். உன்னை எதிர்த்து போராட துணிந்த அனைவரையும் தோற்கடித்த மனிதர்கள் ஒரு காலையும் சீடனும் இவன் தான். ஆனால் தனஞ்சயரின் வெளிப்பாடு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. அவரது புருவம் கவலையில் மூழ்கியது. அவர் கேசவனிடம் அமைதியான தொனியில் பேசினார். இந்த சத்தியகி ராஜாவை பாதுகாத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அவரது குரல் சந்தேகத்தால் கனமாக இருந்தது. அவர் ஏன் யுதிஷ்டிரரை விட்டு என்னை பின்தொடர்ந்தார்
மன்னர், இப்போது துரோணரின் கருணையில் இருக்கிற ராதனஞ்சயரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல ஆய்ந்தோடிய போது கேசவன் கவனமாக கேட்டான். ஜெயத்ரதன் இன்னும் சோம்பேறித்தனமாக போரின் போது சத்யகியை நெருங்கி வந்த புரீசரவாஸ் பற்றி சொன்னான். சத்யகியை பற்றி என்ன என்று கவலையுடன் குரல் கேட்டது. அவர் சோர்வாக இருக்கிறார். அவரது ஆயுதங்கள் சோர்வடைந்து விட்டன. அவரது குதிரைகள் சோர்வடைந்து விட்டல். சூரியல் அடிவானத்து தொங்கிக் கொண்டிருந்தது. போர்க்களத்தில் குறுக்கே நீண்ட நிழல்களை வீசியது. தனஞ்சயரின் வார்த்தைகள் அவரது நண்பரும் போர் வீரருமான தலைவிதியை பற்றி சிந்திக்கும்போது நிச்சயமற்ற தன்மையுடன் இருந்தனர். சத்யகி புரிசர்களுக்கு எதிராக வெற்றி பெறுவாரா அல்லது திறமையான குருஷேத்திர போர் வீரரிடம் அடிபணிவாரா? காலம் மட்டுமே சொல்லும். குரு குலத்தை சேர்ந்த போராளியான புரீசரவாஸ் சிமியின் பேரனான சத்யகியை பார்த்து கொண்டிருந்த போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. வெல்ல முடியாத போராளி தன்னை நெருங்குவதை பார்த்தபோது அவரது கண்கள் கோபத்துடனும் பெருமையுடனும் பிரகாசித்தன. அதிசாசமாக, இன்று என் பார்வைக்குள் வந்தவர் நீங்கள்தான் என்று புரீசரவாஸ் கூறினார். அவரது குரல் இடி போன்றது. இன்று இந்த போரில் நான் நீண்டகால ஆசையை நிறைவேற்றுவேன். நீங்கள் போரிலிருந்து தப்பி ஓடவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் என்னிடமிருந்து தப்பிக்க மாட்டீர்கள், இதுதானா என்று அழைக்கப்படும் சத்யகி புரிசவளின் வார்த்தைகளை பார்த்து சிரித்தார். அவர் பதிலளித்த போது, நான் ஒருபோதும் போரில் பயத்தால் தூண்டப்படவில்லை. உங்கள் வார்த்தைகளால் மட்டும் நீங்கள் என்னை பயமுறுத்த மாட்டீர்கள். அவர் உயரமாக நின்றார். அவரது பரந்த மார்பும் நீண்ட கைகளும் அவரது வலிமைக்கு ஒரு சான்றாகும். போரில் என்னை தராயுத பாணியாக்கக்கூடியவரே தன்னை கொள்வார். செயலற்ற பெருமை பேசுவதன் பயன் என்ன? நீங்கள் சொல்வதை செய்யுங்கள். உங்கள் வார்த்தைகளை எதிர்கால மேகங்களைப் போல பலனளிக்காத இரண்டு வீரர்களும் ஒவ்வொருவரும் தனது திறமையை நிரூபிக்க ஆர்வமாறு இருந்தனர். ஒருவருக்கொருவர் கடுமையான அழுகையுடன் தாக்கிக் கொண்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் அம்புகளின் நீரோட்டத்தை கட்டவிழ்த்து விடும்போது அவர்களின் வில்லுகள் பாடின. 2 புலிகள் தங்கள் நகங்களுடனும் அல்லது 2 யானைகள் தங்கள் தந்தங்களுடனும் சண்டையிடுவதைப் போல தண்டுகள் மற்றும் காற்றுகளின் சத்தங்களால் காற்று நிரம்பியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகால்களை நொறுக்கினர். மேலும் அவர்களின் காயங்களிலிருந்து ரத்தம் வழிந்தது போர் தீவிரமடைந்த போது 2 வீரர்களும் ஒரு மல்யுத்த போட்டியில் ஈடுபட்டனர். அவர்கள் கைகளை ஒரு கடுமையான போராட்டத்தில் பூட்டினர். அவர்கள் அடிகளை பரிமாறிக்கொண்ட போது அவர்களின் திறமை தெளிவாக தெரிந்தது. அவர்களில் அசைவுகள் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தன. மோதும் காசத்தின் ஒலிகள் மற்றும் முணுமுணுக்கும் முயற்சிகள் காற்றை வேப்பில இடி ஒரு மலை மார்பின் மீது மோதியது போலிந்த 2 புகழ்பெற்ற போர் வீரர்களும் மோதிக்கொண்டதை தர்தாராஷ்டிரர்கள் மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். புரிசவாக்களும் சத்யகியும் வெளிப்படுத்திய வியத்தை கண்டு அவர்களின் இதயங்கள் பெருமிதம் கொண்டன. அவர்கள் யானை மந்தைகளின் 2 தலைவர்களைப் போல போராடினர். ஒவ்வொருவரும் வெற்றி பெற தீர்மானித்தனர். அவர்களின் ஆயுதங்கள் தீர்ந்து விட்டதால் தெய்வீக போர் வீரரான வாசுதேவ அதுவிடம் வந்து, இதோவோ அனைத்து வில்லன்களில் முதன்மையான சத்யகி போரில் ஈடுபட்டுள்ளார். அவரது தேர்ந்தது. பாண்டுவின் மகனே, உங்கள் பாதையை பின்பற்றி அவர் பாரத படைக்குள் நுழைந்துள்ளார். புரிசரவாக்களுக்கும் சத்யகிக்கும் இடையிலான போர் ஒரு கண்கொள்ளான காட்சியாக இருந்தது. ஒவ்வொருவரும் தன் வலிமையை நிரூபிக்க தீர்மானித்த பெரும் வலிமை கொண்ட 2 போர் வீரர்கள். அவர்களின் அசைவுகள் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தன. 2 காளைகளைப் போல கொம்புகள் போரில் பூட்டப்பட்டிருந்தன. அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகளால் பிணைக்கப்பட்டனர். ஒருவருக்கொருவர் தலைகளை அடித்தனர், கால்களை இமைத்தனர், கைகளில் அறைந்தனர், நகங்களால் ஒருவருக்கொருவர் உரிழ்ச்சினர், ஒருவருக்கொருவர் இறுக்கமாக பிடித்து கொண்டனர். கால்களை ஒருவருக்கொருவர் இடுப்பை சுற்றி கட்டி தரையில் உருட்டி முன்னேறி பின்வாங்கி குதித்தனர். போர்க்களத்தில் சூரியன் தாக்கியது. எஃகு மீது எஃகு மோதலின் மீது ஒரு தந்த பிரகாசத்தை செலுத்தியது. போர் வெடித்தது. அதன் கோபம் இடைவிடாதது. இந்த குழப்பத்தின் மத்தியில் உண்மையின் ஒரு கணம் வெளிப்பட்டது.
அதுனனின் காணப்படாத வாளால் அவரது உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட புரிஸ்ரவாவின் கை தரையில் விழுந்ததை சன்சியன் துக்கத்துடன் பார்த்தார்.